نحمده ونصلي على رسوله الكريم. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا دخل العشر وأراد بعضكم أن يضحي فلا يمس من شعره وبشره شيئا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமானது. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் அமைதியும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் தோழர்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் நாதாக்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் சாலிஹான நல்லடியார்கள் மீதும் புனிதமான இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய அருளை வேண்டி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய நல்லருள் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான பெரியார்களே, உலமா பெருமக்களே, சாலிஹான நல்லடியார்களே, புனிதமான சங்கையான ஒரு ஜும்ஆவிலே இருக்கின்றோம். எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வணக்கம். புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். அது சம்பந்தமான சில விஷயங்கள் இன்றைய தினத்திலே உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லப்பட இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களிலே சிறந்த மாதங்களிலே 4 மாதங்களிலே ஒன்றான புனிதமான துல்ஹஜ் மாதத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். அந்த மாதம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த மாதத்திலே ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்காக வேண்டி நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய ஊரிலே இருந்தும் உலகெங்கில் இருந்தும் பலவாறு புறப்பட்டு சென்று உம்ராவுடைய காரியங்களை முடித்து ஹஜ்ஜுடைய நெருக்கத்தை அவர்களும் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ஜு கடமை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதோடு சேர்ந்த ஒரு அமல் குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்பானியை பற்றி வலியுறுத்தி சொல்லுகின்றார்கள். எப்படி ரமலானுடைய பெருநாளுடைய தொழுகையிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்காமல் முசல்லாவிலே தொழுகைக்காக வரக்கூடாது என்பதாக கட்டளையிட்டார்களோ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே போல ஹஜ்ஜுடைய மாதத்திலே குர்பானி கொடுப்பதற்கு தகுதியானவர்கள், அதற்கேற்ற வசதி வாய்ப்பை பெற்றவர்கள் குர்பானியை கொடுக்காமல் தொழுகைக்காக வரக்கூடாது என்பதையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, அந்த விஷயம் குர்பானி என்பது ஒரு சாதாரண ஒரு அமல் அல்ல, ஒரு சிறந்த ஒரு வணக்கம். அந்த வணக்கம் எப்படி நமக்கு ஏற்பட்டது என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான்: வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய வீட்டை ஹஜ் செய்வது, புனிதமான கஅபா என்னும் ஆலயத்தை ஹஜ் செய்வது, உம்ரா செய்வது ஒவ்வொருவருடைய
கடமையாக இருக்கிறது. மோமின்கள் முஸ்லிம்களின் மீது கடமையாக இருக்கிறது. எப்படிப்பட்ட கடமை என்று சொன்னால், அந்த கடமை அவர்களுடைய தோள் புயத்திலே சுமத்தப்பட்ட கடமையாக இருக்கிறது. எப்படி ஒரு சுமையை சுமந்து செல்வது கடமையாக இருக்கிறதோ, அதே போல தன்னுடைய தோள் புயத்திலே அந்த ஹஜ்ஜை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். யாருக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான் சொன்னால், மனிஸ்ததா இலைஹி சபீலா, புனிதமிகுந்த மக்கமா நகரத்திலே இருக்கக்கூடிய கஅபா என்னும் ஆலயத்தை ஹஜ் செய்வதற்காக புறப்பட்டு சென்று வீடு வரும் வரையிலே செலவினங்களுக்கு அவர்கள் வசதி பெற்றிருந்தார்களே, ஆனால் அவர்கள் அனைவரும் சென்று ஹஜ் செய்வது கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதை வலியுறுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். வமன் கஃபர, யார் இதை மறுத்தார்களோ, இந்த கடமையை செய்வதை மறுத்துவிட்டார்களோ, வசதி இருந்தும் அவர்கள் மறுத்துவிட்டார்களோ, ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை விட்டும் மற்ற காரியங்களை விட்டும் தேவையற்றவனாக இருக்கின்றான் என்பதாகவும் சொல்லுகின்றான். ஹைர் அருமையானவர்களே, இப்பொழுது புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை ஏற்பட்டு ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை கொண்டு சகோதரர்கள் சென்று விட்டார்கள். உலுஹியா என்று சொல்லப்பட்ட குர்பானி அவர்களுக்கு அங்கு ஹஜ்ஜுடைய காலத்திலே கொடுக்கப்படக்கூடியதாக அவர்களுக்கும் இருக்கிறது. ஊரிலே யார் ஹஜ்ஜுக்கு செல்லாமலும் வசதி படைத்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உலுஹியா என்று சொல்லப்பட்ட குர்பானி கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. அது எப்பொழுது என்று சொன்னால், துல்ஹஜ் மாதம் பிறை 10வது நாள் பெருநாளுடைய நாளன்று கொடுக்கக்கூடிய குர்பானி தான் அது உலுஹியா. பிறை 10லிருந்து 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்கள் தொடர்ந்து கொடுக்கலாம். ஆனால் பெருநாள் என்று கொடுப்பதுதான் மிக ஏற்றமானது என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார். ஹைர் அருமையானவர்களே, இந்த குர்பானி ஒரு சம்பவத்தின் மூலமாக இது நமக்கு நன்மைக்குரிய ஒரு அமலாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த குர்பானி ஒரு சம்பவத்தின் மூலமாக இதை கொடுப்பது ஒரு நன்மைக்குரியதாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலங்களுக்கு பிறகு பிறந்த ஒரு குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருள் செல்வமாக ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா குழந்தையாக கொடுத்தான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குழந்தை அவர்களின் மீது எவ்வளவு பாசமுடையதாக இருக்கும், அந்த குழந்தையின் மீது எவ்வளவு பாசமுடையதாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட தேடி தேடி அதனை அடைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே தள்ளாத வயதிலே அல்லாஹ் வாக்களித்து உமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லிய அந்த குழந்தை ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்பானி கொடுக்கும்படியாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவின் மூலமாக அறிவிக்கின்றார். இது நீண்டதொரு சம்பவம். பிறந்ததிலிருந்து குழந்தை பிறந்ததிலிருந்து அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகள் இருக்கிறது, சொல்லால் முடிந்திட முடியாது. குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையையும் தாயையும் விட்டு வரும்படியாக அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். எங்கே யார் எந்த விதமான பழக்க வழக்கங்களும் இல்லாத பாலைவன பூமி, எந்த ஜனப்பழக்கமும் இல்லை, கட்டிடங்களும் இல்லை, அப்படிப்பட்ட பாலைவன பூமியிலே அந்த பச்சிளங்குழந்தையை விட்டு விட்டு வரும்படியாக அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அதுவும் கனவின் மூலமாக அறிவிக்கப்பட்டு அவர்கள் சென்று அந்த குழந்தையை விட்டு விட்டு வருகிறார்கள். அப்பொழுது அன்னை ஹாஜரா அவர்கள் கேட்கிறார்கள், எனது அருமை கணவர் அவர்களே, எங்களை விட்டு விட்டு செல்லுவது உங்களுடைய சுய புத்தியிலே செல்லுகின்றீர்களா அல்லது அல்லாஹுடைய கட்டளையா என்பதாக கேட்கிறார். அருமையானவர்களே, ஈமானுடைய இந்த தக்வாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னதமான ஒரு ஈமானுடைய பாடமாக இருக்கிறது. அது ஹஜ்ஜுடைய கடமைகளில் செய்யப்படக்கூடிய ஒரு அமலாகவும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், இது அல்லாஹுடைய கட்டளை என்பதாக சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ்
அல்லாஹுடைய கட்டளை என்று சொன்னால் நாங்கள் பொருந்திக் கொள்வோம் என்பதாக சொன்னார். பல சம்பவங்கள் நடக்கிறது. குழந்தை அந்த பாலை வனத்திலே கிடந்து அப்படியே துடித்துக் கொண்டிருக்கிறது. தண்ணீர் இல்லாத ஒரு பகுதியாக இருக்கிறது. தண்ணீருக்காக இங்கும் அங்கும் சபாவுக்கும் மருவாவுக்கும் இடையிலே ஓடுகிறார். அங்கு பார்த்தால் தண்ணீர் இருப்பதை என்று தோன்றுகிறது. அங்கு போனால் தண்ணீர் இல்லை, இங்கு வந்தால் தண்ணீர். இப்படி ஓடி ஓடி வந்த இடம்தான் இன்று ஹாஜிகள் சஃபா மருவாவிலே சை செய்யக்கூடிய கடமையாக ஹஜ்ஜுடைய கடமையிலும் உம்ராவுடைய கடமையிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சம்பவங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சம்பவம். கைர் அருமையானவர்களே, பிறகு அந்த குழந்தை வளர்ந்து அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான், அதில் கட்டி முடித்தார்கள். அதற்கு பிறகு நடந்த சம்பவம் தான் அந்த குழந்தையை குர்பானி கொடுக்கும்படியாக அல்லாஹ் கட்டளையிட்டார். இப்பொழுது கனவு கண்டவர்கள் ஒரு நாள், 2 நாள், 3 நாள் கனவு கண்டு அதே கனவை திரும்ப நிறைவேற்றுவதற்காக மக்கா மாநகரை நோக்கி வருகின்றார்கள். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கு வரக்கூடிய அந்த நேரத்திலே தன்னுடைய குழந்தையை மகனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய கட்டளை, எனக்கு கனவின் மூலமாக உங்களை அறுத்து குர்பானி கொடுக்கும்படியாக அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். அந்த மனைவியிடத்திலே சொல்லும் பொழுதும் அதே வார்த்தை தான், அல்லாஹுடைய கட்டளையா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மகனிடத்திலே சொன்னாலும் அல்லாஹுடைய கட்டளையா ஏற்றுக்கொள்கிறோம். அழைத்து வருகின்றார்கள். குர்பானி கொடுக்கக்கூடிய இடம், இன்று ஹாஜிகள் குர்பானி கொடுக்கக்கூடிய இடம் மினா. அந்த மினா மலை அடிவாரத்தை நோக்கி வருகின்றார்கள். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரும் பொழுது ஷைத்தான் குறுக்கிடுகின்றான். ஷைத்தான் குறுக்கிட்டு 3 இடங்களிலே ஷைத்தான் குறுக்கிட்டு, இது என்ன வேலை, உங்களுடைய தந்தை உங்களை சொல்லி அழைத்து செல்கிறார்களே, இவ்வளவு காலமாக இல்லாத அந்த குழந்தை அது ஒரு தெய்வ குழந்தையாக உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானே, உங்களை அறுக்கும்படியாக சொல்லி அழைத்து செல்கின்றார்களே, இது என்ன காரியம் என்பதாக சொல்லும் பொழுது அவர்கள் அதனை மறுத்தார்கள். அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது கல் எறியும்படியாக. கல் எறிந்தார்கள். அந்த இடத்திலே அந்த ஷைத்தான் பூமியிலே பதிந்தது. இது 3 இடம். இன்றைக்கு ஹாஜிகள் அங்கு அந்த 3 இடத்திலும் ஹஜ்ஜு காரியத்தை முடித்துவிட்டு கல்லெறியக்கூடியது ஒரு கட்டளையாக இருக்கிறது. கைர் அருமையானவர்களை, இப்பொழுது என்ன செய்கின்றார்கள், மகனை அழைத்து மினாவுக்கு வருகிறார்கள். அடிவாரத்திலே வந்து அறுப்பதற்காக சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள் தந்தையிடத்திலே, தந்தையே, என்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்காதீர்கள். என்னுடைய முகத்தை பார்த்தால் உங்களுக்கு என்னை அறுப்பதற்கு மனம் கொடுக்காது, உங்களுக்கு மனம் மகிழ்வு வராது. ஆகவே நீங்கள் அந்த பரிதாபத்தால் என்னை விட்டு விடுவீர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து விடுவீர்கள். ஆகையால் என்னை முகத்தை திருப்பி என்னை அருங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அருமையானவர்களே, ஒரு பெரிய சம்பவம் இது. நமக்கு படிப்பினை தரக்கூடிய ஒரு சம்பவம். அது அமலாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சம்பவம். இப்பொழுது அவர்கள் கத்தியை வைத்து அறுக்கிறார்கள். அறுக்கவில்லை. அந்த கத்தி அறுக்கவில்லை. நுனியை கழுத்துடைய முடிச்சிலே குத்தி அறுக்கிறார்கள். நுனி வளைகிறது. அந்த கத்தியை ஓங்கி பக்கத்திலே இருக்கக்கூடிய பாறையிலே அடிக்கிறார்கள். பாறை 2ஆக பிளக்கிறது. பாறை 2ஆக பிளக்கிறது. ஆனால் அந்த கழுத்தை அறுக்கவில்லை. இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. அருமையானவர்களே, அப்ப என்ன சொன்னாங்க, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், என்னை நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் என்னுடைய முகத்தை பாராமல் நீங்கள் அருங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த கத்தி அறுக்கவில்லை. என்னை பொறுமை உடையவனாக நீங்கள் காண்பீர்கள் என்பதாக சொன்னார்கள் ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். பிறகு என்ன நடந்தது என்று சொன்னால், ஓங்கி அடித்த பாறை 2ஆக பிளந்தது. ஆனால் அவ்வளவு கூர்மையாக இருக்கக்கூடிய கத்தி அந்த கழுத்துடைய முறிச்சை அறுக்கவில்லை. அல்லாஹ் பார்க்கின்றான். ஐயா இப்ராஹிம், கத் சத்தக்தர் ருய்யா இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஓ இப்ராஹிமே, இது பட்டவர்த்தனமான ஒரு சோதிப்பாக இருக்கும். நாம் எம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலே என்னை பற்றிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய உள்ளட்சம்,
அந்த உள்ளன்பு எப்படி இருக்கிறது என்பதை நல்லடியார்களை நாம் இப்படித்தான் சோதிப்போம் என்பதாக சொல்லி ஒரு சொர்க்கத்துடைய ஆட்டை அறுத்து கொடுக்கும்படியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக கொண்டு வந்து அறுக்க கொடுக்கிறார்கள். அந்த மகனுக்கு பதிலாக பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்பதாக அந்த ஆட்டை அறுக்கிறார்கள். அறுக்கிறது சுப்ஹானல்லாஹ். மகனுடைய கழுத்தை அறுக்கவில்லை, நுனி வளைகிறது, பாறை பிளக்கிறது. அப்படிப்பட்ட கூர்மையான கத்தி அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் அனுப்பப்பட்ட அந்த ஆட்டை அறுப்பதற்கு சம்மதிக்கிறது. அது அறுத்து கொடுக்கப்பட்டது. அதுதான் இன்று நமக்கு உலுஹியா என்று சொல்லப்பட்ட ஒரு குர்பானியாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு பெரிய ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை நாம் செய்வதற்கு முன்வர வேண்டும். அதிலே நாம் அந்த பொருளிலே தனிமையாக கொடுப்பது ஒரு ஆடு, 7 பேர் சேர்ந்து கொடுப்பது ஒரு மாடு, 7 பேர் சேர்ந்து கொடுப்பது ஒரு ஒட்டகம் என்பதாக விதிமுறைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டு குர்பானி கொடுப்பதற்கு நம்மிடத்திலே தனியே கொடுப்பதற்கு வசதியற்றவர்கள் குர்பானி என்ற அந்த ஒரு நிய்யத்தோடு கூட்டு குர்பானியிலேயாவது சேர்த்து கொள்ள வேண்டும். கூட்டு குர்பானியிலே ஒரு 3000, 3100, 3200 என்பதாக நிர்ணயிக்கப்பட்டு ஒவ்வொரு இயக்கங்களின் மூலமாக, நம்முடைய யத்தீம்கானாவின் மூலமாக, ரஹ்மானியாவின் மூலமாக இப்படி நடக்கிறது. யார் அதற்கு பொருத்தமான முறையிலே அதனை செய்வார்கள் என்று நம்முடைய மனது எண்ணுகிறதோ, இந்த குர்பானியை முறையாக சட்டப்பூர்வமாக அதனை ஒழுங்காக நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனதிலே நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த மனிதர்களிடத்திலே கூட்டு குர்பானியாக சேர்ந்து கொடுப்பது மிக சிறந்தது. ஆடு கொடுப்பது சிறந்தது. அதற்கு அடுத்ததாக உள்ளதுதான் கூட்டு குர்பானி. ஆகவே அன்பான சகோதர பெரியார்களே, மேலான சகோதரர்களே, இந்த குர்பானியுடைய விஷயத்தை நாம் தெளிவுபட்டு, அந்த குர்பானியுடைய விஷயம் என்னவென்று சொன்னால், குர்பானி என்றைக்கு அறுக்கப்படுகிறதோ அந்த இரத்தம் ஓடும் பொழுது அந்த இரத்தம் பூமியிலே சேருவதற்கு முன்பதாக உங்களுக்கு நன்மையை எழுதப்படக்கூடியதாக அது ஒரு வணக்கமாக இருக்கிறது. இன்னும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த குர்பானியுடைய ஆட்டு அந்த மிருகத்திலே எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ அந்த ரோமங்களுக்கு உங்களுக்கு நன்மைகள் எழுதப்படும் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார். இன்னும் சொன்னார்கள், அந்த குர்பானி கொடுத்த பிராணியாகிறது நாளை மறுமையிலே உங்களுக்கு சொர்க்கத்திலே ஏறி செல்லக்கூடிய வாகனமாக இருக்கும் என்பதாகவும் சொன்னார். ஆகவே அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சிறப்பான ஒரு வணக்கத்தை செயல்படுத்துவதற்கு நாம் முன்வர வேண்டும். ஹாஜிகளுக்கு அங்கு 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்பானி ஒன்று, தமு ஒன்று. ஷாஃபி மதுஹபிலே பிறை பிறந்ததில் இருந்து, ஹஜ்ஜுடைய பிறை ஆரம்பத்தில் இருந்து தமு என்று சொல்லப்பட்ட ஒரு கடாய் அறுத்து கொடுக்க வேண்டும். அது எதற்காக என்று சொன்னால், ஹஜ்ஜுடைய காரியங்களிலே ஏதாவது சிறிய பிழைகள் ஏற்பட்டு விடுமையானால் அதற்கு பகரமாக அதை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்காக வேண்டி இது ஷாஃபி மதுஹபிலே சொல்லப்பட்ட விஷயம். ஹனஃபி மதுஹபிலே தமு அவர்களுக்கு அவசியம். அதே போல குர்பானி நமக்கு குர்பானியும் அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த குர்பானி நம்முடைய ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுது கொடுக்க வேண்டும்? எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், பெருநாளுடைய காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு, பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகுதான் அது கொடுக்கப்பட வேண்டும். சில பேர் என்ன செய்யறாங்க, அரபு நாட்டில் இருக்கிறாங்க, அங்கேருந்து கொடுக்க சொன்னாங்க என்பதாக கொடுக்கிறோம். அது அவங்களுடைய சட்டத்துக்கு வேற. அதே ஃபாலோ பண்ணுவது என்பது குற்றம். அதே ஃபாலோ பண்ணி நாமும் கொடுப்போம் என்று வந்தோமே ஆனால் அது குர்பானியிலே சேராது. அது குர்பானியிலே உதுஹியாவிலே சேராது. சாதாரண ஒரு தர்மமாக அது போய்விடும். ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். குர்பானி விஷயத்திலே இன்னும் பிறை பிறப்பதற்கு முன்பதாக சில விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். பிறை, ஹஜ்ஜுடைய பிறை தென்படுவதற்கு முன்பதாக, இந்த மாதம் 29 என்று சொன்னாலும் சரி, 30 என்றும் சொன்னாலும் சரி, நாம் குறைந்தபட்சம் 29 அன்னைக்கே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய முடிகளை அகற்றி கொள்ள வேண்டும், நம்முடைய நகங்களை அகற்றி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு
குர்பானி கொடுத்து முடியும் வரையிலே எந்த ஒரு பொருளையும் அகற்றக்கூடாது. இது குற்றமாக கருதப்பட்டுவிடும். ஆகவே அருமையான சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை பிறை 29, இந்த மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை பிறை 29, திங்கள் இரவு பிறை பிறக்கலாம் பிறக்காமல் இருக்கலாம். ஆகவே நாம் காலண்டரிலே போட்டதை வைத்துக்கொண்டு பெருநாளுடைய பிறை செவ்வாய்க்கிழமை என்று போடப்பட்டிருக்கிறது, ஆகவே நாம் திங்கட்கிழமை முடி அகற்றிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருந்தால் அதனுடைய நன்மைகளை நாம் அடைவதற்கு அல்லாஹு தஆலா போதுமானவனாக இருக்கின்றான். ஆகவே அன்பான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய பிறை பிறப்பதற்கு முன்பதாக நகம், முடி, எந்தெந்த முடிகள் அகற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைகளை நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். சாதாரண ஒரு சதையை கூட பீத்து இழுக்கக்கூடாது. இப்படி கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்படுகிறது, செடிகளை கூட கிள்ளக்கூடாது. செடிகளை கூட கிள்ளக்கூடாது. அதாவது குர்பானி கொடுப்பதற்கு நியத்து செய்தவர்கள் செடியை கூட கிள்ளக்கூடாது, செடிகளை ஒடிக்கக்கூடாது. இதுவும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளை கொண்டு நாம் குர்பானி கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த விஷயங்களை கவனமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்து அந்த குர்பானியையும் நிறைவேற்ற வேண்டும், பெருநாளுடைய தொழுகையும் நிறைவேற்ற வேண்டும். தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு குர்பானியை நாம் நிறைவேற்ற வேண்டும். வல்ல ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் மேற்கூறப்பட்ட அந்த வணக்கங்களை முறையாக செய்து மேலான நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்து இந்த ஜும்ஆவுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.